அகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளி அப்படின்னாலே ரொம்ப சிறப்புங்க. ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பூஜை வந்து பண்ணுவாங்க. விரதம் இருப்பாங்க. ஒவ்வொரு கோவில செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அங்க பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சு நல்ல சக்கரை பொங்கல்லாம் வச்சு வழிபட்டு வருவாங்க. அதுல இந்த முதல் வார வெள்ளிக்கிழமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்ணாம்பிகைக்கு முக்கியத்துவமான நாள் அப்படின்னு சொல்றாங்க. சொர்ணாம்பிகை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொர்ணம், ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம். இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதுக்கு நம்ம சொர்ணாம்பிகை அம்பாள வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அன்னைக்கு தினத்துல நம்ம கோவிலுக்கு போய் வழிபடலாம். இல்லன்னா நம்ம வீட்லயே வச்சு வழிபடலாம். என்ன பிரசாதம் முடியுதோ நம்ம வந்து அத வச்சு நம்ம எல்லாருக்கும் விநியோகம் செய்யலாம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து சுமங்கலி பெண்களுக்கு எல்லாமே குடுக்கறது அப்படின்றது வழக்கம். அதாவது தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நமக்கு எந்தவித பண கஷ்டமும் வரக்கூடாது. எல்லா விதமான பண தடைகளும் நீங்கணும். என்னுடைய கடன் சுமை முக்கியமா நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். அதே மாதிரி தொழில் யாரெல்லாம் பண்றாங்களோ, எங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியா நடக்கணும். தொழில் வந்து விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு வேண்டுதல வச்சு சொர்ணாம்பிகை அம்பாளுக்கு நம்ம மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணாலே அம்பாள் நமக்கு தேடி ஓடி வந்து செய்வாங்க. அப்பேற்பட்ட சொர்ணாம்பிகை அம்பாளுக்கு நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை செய்யலாம். அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அம்பாள் கோவில் பத்தின சிறப்பை நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் இஷ்ட தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய கோவில் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. நான் வந்து என்னுடைய லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் இந்த அம்பாளை வேண்டிட்டு தான் துவங்குவேன். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சுயம்பா தோன்றிய அம்மன். இவங்க வந்து புற்று மண்ணால உருவாக்கப்பட்ட தானா தோன்றிய அம்மன். அதனால இவங்களுக்கு அங்க வந்து அபிஷேகம்லாம் கிடையாது. ஆனா அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தங்க கவசம் வந்து சாத்தியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே அவ்ளோ சூப்பரா இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே மறந்து அப்படியே அம்பாள் முன்னாடி நான் வந்து உட்கார்ந்துருவேன். அவ்ளோ சூப்பரான ஒரு அம்மன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். இவங்க வந்து எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மராட்டிய மன்னர். அந்த மன்னருடைய மகளுக்கு வந்துட்டு அம்மை போட்டிருந்திருக்கு. அப்போ அம்மை போட்டிருக்கும்போது, அந்த புற்றுல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வைக்கும்போது, அந்த பொண்ணுக்கு சரியாயிருக்கு. அப்போ அந்த மண்ணால உருவாக்கப்பட்ட, அந்த மண்ணால உருவானவங்க தான் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன். இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனை யாரெல்லாம் வேண்டிக்கிறோமோ, அவங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் நொடிகள்ல இருந்து காப்பாத்துவாங்க அப்படின்றது ஐதீகம். இன்னைக்கும் நீங்க அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா, வெளியவே வந்துட்டு உங்களுக்கு அந்த உப்பு, மிளகு போடுறதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் வந்து குடுத்திருப்பாங்க. கண் திருஷ்டி, உடம்பு வலி, கை வலி, கால் வலி, நான் வந்து எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கை, கால் வலி இருக்கா? இல்ல ஏதாவது கண்ல பிரச்சனை இருக்கா? புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு போய் வேண்டிட்டு நீங்க வந்து ஏதாவது செலுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண் திருஷ்டி இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தலமா புன்னைநல்லூர் மாரியம்மன் இருக்காங்க. அதே மாரி சோழர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு அமைச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காவல் தெய்வம் தான் அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன். என்னுடைய இஷ்ட தெய்வமான புன்னைநல்லூர் மாரியம்மன் எனக்கு மட்டும் இல்லங்க, நெறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். அவங்கள நீங்க மனசுல நெனச்சு, இந்த ஆடி மாசம் உங்களால போக முடியலனா கூட, அந்த அம்பாளுடைய ஃபோட்டோ நீங்க கூகுள் பண்ணாலே வரும். அவங்கள நீங்க மனசார நெனச்சு ஒரு வேண்டுதல வைங்க. நிச்சயமா இந்த ஆடி மந்த்ல ஒரு மிராக்கிள் நடக்கும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.